நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்ஸரை ஃபாலோ பண்ணுறீங்க. என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ராகுல் மக்கா இல்லையா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ்லாம் வந்து சிட் ஃபண்ட் ஆடுக்கெலாம் வந்துட்டு கடைசியாக வந்து இதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. கடைசியாக வந்து நம்ம ரம்மி நாயகன் அந்த வேலையை செஞ்சார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சிட் ஃபண்ட் கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் பிச்சுட்டு ஓனதுக்கப்புறம் வந்து போலீஸ் பிடிச்சி உங்களை உழுக்கில் வந்து இப்போ நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்டர்ஸும் வந்து இதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சில தற்கூரி இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இந்த ஸ்கேம் ஆப்பு, இந்த லோட்டோ வின்னிங் ஆப்பு, கேம் ஆப்பு அது இதுன்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அது வந்து எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 மெசேஜ் வந்துச்சு கைஸ். அதாவது பணத்தை நான் போட்டேன், நீங்கள் வந்து பணத்தை எடுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் பணம் கொடுங்க, ஷிப்பிங்க்கு காசு கொடுங்க, ஜிஎஸ்டி காசு கொடுங்க, அது இதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கடைசி வரைக்கும் பணம் உங்களுக்கு ரிட்டர்ன் வரவே வராது. நீங்கள் போட்டு காசை மேலே மேலே பே பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஸோ இது வந்து நம்ம நந்தா ப்ரோ வந்து A2D சேனலில் வந்து டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு. தயவு செஞ்சு அதை போய் பாருங்கள் கைஸ். அதாவது என்றைக்குமே பேராசை உங்களை பணக்காரனாக ஆக்கவே ஆக்காது, ஏழையாக மட்டும்தான் ஆக்கும்.